அன்பான உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு உங்கள் கூட பேசுகிறதுல ஒரு பெரிய சமாதானம். பொதுவாக நமக்கு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது வீட்டில் நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. அது எல்லாத்து வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான். என்னன்னு கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவங்களுக்கு பாஸ்டன்ஸாக தெரிய ஆரம்பிப்போம். சில விஷயங்கள் நம்ம முன்னறிவாக சொல்கிறது அவங்களுக்கு ரொம்ப முடிஞ்சு போன விஷயம் மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். சரி, அதை பற்றி பேச வேண்டாம். இப்போ ஒரு டாபிக் பேசும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் மன வலியில் நிறைய பேர் மன அழுத்தம், அதாவது சின்ன சின்ன விஷயங்களால் ஹர்ட் ஆகி ரொம்ப வேதனைப்படுவாங்க. சேம் நானும் அதே மாதிரி தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில நபர்களை பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த நபர்களெல்லாம் சந்திச்சிருக்கிறீங்களான்னு பாருங்கள். ஒரு டீ கடைக்கு போவோம், அல்லது வீட்டில் ஒரு 10 பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். மோஸ்ட்லி டீ கடை இதுக்கு போகிறோம், டீ சாப்பிட போவோம். அங்கே என்ன ஸ்நாக்ஸ் பிடிச்சிருக்கோ அது வாங்குவோம். ஆனால் அங்கே டீ கடையில் போனோன்னே எனக்கு கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக ஒரு காஃபி போடுங்கம்போ, அல்லது சர்க்கரை இல்லாமல் ஒரு டீ போடுங்கம்போ. ஆனால் வேணும்னே நம்ம சொந்தத்துக்குள்ளேயே தான் இருப்பாங்க, அல்லது ரொம்ப நம்ம கூட கேஷுவலாக பேசுகிறவங்களாக தான் இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கெல்லாம் எந்த நோயும் இல்லைப்பா, சர்க்கரையாக நிறைய போட்டு எனக்கு ஒரு டீ போடு அப்படிம்பாங்க. அப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, சர்க்கரை நோய் இருந்தால் மட்டும்தான் சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு சிலர் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காகவும் கூட சர்க்கரை இல்லாமல் டீ கொடுங்கன்னு கேட்பாங்க. இப்போ பொதுவாக சர்க்கரையை பற்றி நிறைய விஷயங்கள் அது இதுன்னு என்னென்னமோ சொன்னாலும் நான் ஒன்று சொல்லட்டுங்களா, 2 ஆனால் நம்மளை ரொம்பவுமே கடுமையான ஒரு சூழலுக்கு தள்ளிட்டு போகுது. இது புரிஞ்சவங்க நீங்கள் சோதிச்சு பார்த்துக்குங்க. இது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியாது. பட் என்னோடய இடத்துல இருந்து நான் அனுபவ ரீதியின் பெயரில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சுகரில் அவங்க அந்த வெள்ளை ஆகிறதுக்கும் அல்லது அந்த மாதிரி டைமண்ட் ஷேப் வர்றதுக்கும் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் கலக்கிறாங்கங்கிறது ஒரு வீடியோக்களில் ஒரு மாதிரியான கதைகள் சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் தாத்தாலாம் சொன்னதை பற்றி கேட்டிங்கன்னா, இல்லை சாமி, அது வெள்ளை ஆகிறதுக்குன்னே ஒரு பொடி சேர்த்துவாங்க. அது என்னென்னா இருக்கிறது எல்லாம் அந்த நிறமெல்லாம் மாற்றி அது வேலைன்னு பண்ணி கொடுக்கணும். ஆனால் தாத்தாக்கும் அதனோட பேர் தெரியாது. அது என்ன செய்யும்னா அப்படின்னு சொல்லுவார், அதனால் வெள்ளை சக்கரை சாப்பிடாத அப்படிம்பார். அப்போ அது என்ன செய்யும்னா அப்படின்னு சொல்கிறது அந்த இடத்துல அந்த என்ன செய்யும்னா என்ன தெரியுங்களா, யூரின் இருக்குல்ல, யூரின் போயிட்டு வருவாங்க. இங்கே நம்ம டெஸ்ட்டுக்கு கொண்டு போய் யூரின் கொடுப்போம், சரிங்களா. ஆனால் எங்கள் தாத்தா என்ன செய்வார் தெரியுமா, யூரின் காலையில் வருதில்ல, அதை பிடிச்சி வச்சுட்டு சொல்லிடுவார். என்னென்னா நாங்கள் ரொம்ப சோர்ந்து இருந்தாலோ, அல்லது எங்கள் அம்மாவோ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ அல்லது மற்றவங்களோ ரொம்ப சோர்ந்துருந்தால், இது எங்கள் வீட்டில் பாரம்பரியமாக இவங்க கவனிச்சிட்டு வர விஷயம். ஆனால் எங்கள் வீட்லேயே இன்னும் நிறைய பேர் அதை பெருசாக எடுத்துக்கிட்டதும் இல்லை, கவனிச்சுக்கிட்டதும் இல்லை. அப்போ இது யதார்த்தமாக எங்கள் தாத்தா பண்ணுறதை வச்சு நான் சொல்கிறேன். அப்போ அந்த யூரினை பிடிச்சி கொண்டு போய் அந்த மண் தரையெல்லாம் இருக்கு இல்லையா, நார்மலாக நம்ம யூரின் போகிற இடத்துல அங்கே கொண்டு போய் ஊற்றிட்டு வந்துடுவார். இது எங்கள் பாட்டி தான் செய்வாங்க. பொதுவாக எங்கள் தாத்தா சொல்லுவார், பட் எங்கள் பாட்டி தான் செய்வாங்க. அப்போ அந்த யூரினை கொண்டு போய் ஊற்றிட்டு வந்துடுவாங்க. ஊற்றிட்டு வந்தோடனே கொஞ்சம் நேரம் கழித்து போய் பார்த்தாங்கன்னா அதில் அவ்வளோ எறும்பு வந்திருக்கும். ஏன்னா அப்போல்லாம் யாருமே இந்த மாதிரி பொதுக்கழிப்பிடம் அது இது நல்லா எங்கேயும் போனதில்லை. எல்லாமே மண் தரைகள்லையும் காடுகள்லையும் போனவங்க தான். இதே நான் இருக்கிற லொக்கேஷன் சாய்பாபா காலனி பயங்கரமான காடாக இருந்தது. இப்போ என்னோட எத்தனை வயசு இருக்குன்னா, எனக்கு ஒரு 10 வயசுக்கு பக்கமெல்லாம் கூட காலனி ஒரு விதமாக தான் இருந்தது. ஒரு 10-12 வயசுக்குள்ளே அது ரொம்பவுமே மோசமான இதில் உள்ளுக்குள்ளேயெல்லாம் ரொம்ப காடாக இருந்த மாதிரி இடம் தான், சரிங்களா. என் முன்னாடி மட்டும்தான் அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வந்துச்சு. அப்போ அதை கொண்டு அங்கே ஊற்றிட்டு வந்துடுவாங்க. ஊற்றிட்டு வந்துட்டாங்கன்னா அதில் அவ்வளோ எறும்பு வரும். உடனே சொல்லிடுவார், நீ வெள்ளை சக்கரை போட்டு கொடுக்காத பிள்ளைகளுக்கு, வெள்ளை சக்கரை போட்டு கொடுத்தீங்கன்னா அப்படி தான் பண்ணணும். அப்போது இவங்க அதை சொன்னாங்க. அப்போ சில விஷயங்கள் உணர்வு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அதை மாற்றத்துக்கு எப்படி சொன்னாங்கன்னா, இந்த வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றுறதுக்காக சேர்த்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல நம்ம அடுத்த நேரம் இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே வெள்ளை சர்க்கரை போட்டு காஃபியோ டீயை குடிச்சிடுறோமா, அந்த சர்க்கரை உள்ளே போயிடுதா. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த சர்க்கரை வெள்ளையாகிறதுக்காக எப்படி யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இது உணவை போன உடனே கரைச்சிருது. இந்த சர்க்கரை உள்ள வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நம்ம அடுத்து என்ன சாப்பிட்றோமோ அதை சீக்கிரமாக
கரைக்குது. கரைச்ச உடனே அடுத்த நேரம் உடனே பசி எடுக்க ஆரம்பிச்சிருது நம்மளுக்கு. ஒரு குறிப்பிட்ட நேரம் இப்போ நீங்கள் டேப்லெட் சாப்பிடும்போது பசி கண்ட்ரோலில் இருக்குதா இருக்கும். சப்போஸ் இந்த சர்க்கரையோட ஒரு காஃபியோ ஒரு டீயோ குடிச்சிட்டு நீங்கள் அடுத்து என்ன டிஃபன் சாப்பிட்டாலும் சரி, அல்லது ஒரு பெரிய அளவில் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டீங்கனாலும் சரி, வித்தின் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே அல்லது 1.5 மணி நேரம், அதிகபட்சமாக இல்லை குறைந்தபட்சமாக 1.5 மணி நேரத்துக்குள்ளே அடுத்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். நாக்கு ரொம்ப வறட்சி ஆக ஆரம்பிச்சிடும். என்னன்னு கேட்டால் அந்த சர்க்கரையில் சேர்த்தக்கூடிய மூலப்பொருள் தான் நம்மளை அந்த மாதிரி ஏற்படுத்துது. ஒரு பாலோ ஒரு டிகாஷனோ அது வந்து நம்ம உடம்புல வந்து உவர்ப்பு தன்மையும் என்ன சொல்கிறது ஒரு 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 வகையான சத்து தன்மையும் இருக்கிறதுனால அது நம்மளை ஒன்றும் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த சர்க்கரை வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுது. ஆனால் கருப்பட்டி காப்பி குடித்தவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஆனால் ஒரிஜினல் கருப்பட்டி வாங்கிக்கோங்க, சரிங்களா? அப்போ இது ஒரு டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி கேன் தண்ணி, இந்த கேன் தண்ணி வர்ற பிரச்சனை வந்து எப்படின்னா, தண்ணி குறிப்பிட்ட நாளுக்கு சேவாகவும் நல்லாவும் இருக்கிறதுக்காக நீ என்ன சேர்த்துறாங்கங்கிறது எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த தண்ணியும் சேம் அதே தான். நீங்கள் ஒரு நாளைக்கு எப்போ போல் டெய்லி சாப்பிட்றீங்க, ஆஃபீஸ்க்கு போனால் கேன் தண்ணி தான். ஏன்னா என்னுடைய சூழலும் அதே தான். நானும் ஆஃபீஸ்க்கு வந்தால் கேன் தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் தயவுசெய்து நம்ம வீட்டுகளில் வர்ற தண்ணி அல்லது ஆஃபீஸ் பைப்புகளில் வர்ற தண்ணியை நல்ல தண்ணிகளை கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேன் தண்ணி வாங்குறதுல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேன் தண்ணியும் அதே மாதிரி தான் சர்க்கரையினுடைய லெவலை ரொம்ப அதிகப்படுத்துது. நீங்கள் இந்த கேன் தண்ணி குடிச்சிட்டு ஒரு ஃபுட்டு சாப்பிடுங்க. ஒரு ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஃபுட்டு வந்து சேம் அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த நேரம் பசியை ஏற்படுத்தும். அல்லது மேல் வயிற்றில் கொஞ்சம் ஒரு வாந்தி வர மாதிரியாவோ, உங்களுக்கு அந்த ஒரு பசியினுடைய தன்மை தான் அது, ஒரு வாந்தி வர மாதிரியாவோ, அல்லது என்னமோ ரொம்ப மனசுக்குள்ளே கொஞ்சம் ஒரு இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி நீங்கள் நல்லா சாப்பிட்ருப்பீங்க, காலையிலேயே காஃபி குடிச்சிருப்பீங்க, அல்லது இந்த தண்ணி அடுத்தடுத்து ஒரு பாட்டிலில் பிடிச்சி அந்த கேன் தண்ணியவே தான் தொடர்ந்து குடிக்கிறீங்க. அப்போ அதில் சேர்த்தக்கூடிய சில மருந்துகளாலேயும் இந்த சுகர் சம்மந்தப்பட்டதில் நம்மளுக்கு அதிகப்படியான பசி எடுக்குது. சரி, இப்போ இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப்னு கேட்டால் நீங்கள் தான் அதை சோதிச்சு பார்த்துக்கணும். நான் என்னோட இதில் அனுபவத்தில் இருந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். உங்களோட இடத்துல நீங்கள் சோதிச்சு பார்த்துக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு கேன் வாங்கிட்டு வந்து நீங்கள் அந்த தண்ணிக்கு ஃபுட்டு ஸ்டெடியூலில் கரெக்டாக சாப்பிட்டு பாருங்கள். அந்த கேன் தண்ணி சாப்பிட்ட அன்னைக்கு உங்களுக்கு ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது. நார்மலாக நம்மளுக்கு பைப்பில் வர்ற தண்ணி பிடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை ஒரு நாளைக்கு ஒரு கேனில் பிடிச்சி வைங்க. அந்த தண்ணியை நீங்கள் தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த தண்ணிக்கு உங்களுக்கு ஃபுல்லாக பசி எடுக்காது. நீங்கள் அந்த நம்ம நார்மல் பைப்பில் வர்ற அந்த நல்ல தண்ணியை பிடிச்சி குடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா 3 நேரத்துக்கு தகுந்த மாதிரி பசி தான் எடுக்குமே தவிர இந்த எடப்பசியோ அல்லது ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ளே ஒரு மாதிரி ஹீட் ஏற்படுத்தி ஒரு மாதிரி எரிச்சல் ஏற்படுத்தும். நிறைய பேர்த்துக்கு அது அனுபவமாக புரியும். என்னென்னா அல்சர்லாம் இருக்காது, ஆனால் காலையில் அந்த ஒரு மாதிரி வயிறு எரியற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய பேர் அல்சர்ன்னு நினச்சிட்டும் கூட நிறைய டாக்டர்கிட்ட அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், இந்த ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரிதல் இல்லாத ஒரு மருத்துவத்தை அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. சரியான இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நீங்கள் தண்ணியை நார்மல் தண்ணியை பிடிச்சி குடிங்க. அதே மாதிரி இல்லை இங்கே வந்து கேன் தண்ணி தான் கிடைக்கும்னு சொன்னால் பரவாயில்லை. நம்மளோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா தயவு செய்து நீங்கள் கேன் தண்ணி 10 கேன் ஆர்டர் பண்ணியிருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் ஒரே ஒரு கேன் நம்ம என்ன சொல்கிறது நார்மலாக வரக்கூடிய சிறுவாணி தண்ணியை பிடிச்சி வச்சு அந்த தண்ணியை வந்து அல்லது நீங்கள் சப்பை தண்ணி மாதிரி ஒரு சில ஏரியாக்களில் வந்து ஒரு அத்திக்கடவு தண்ணி அது இதுன்னெல்லாம் அந்த மாதிரி தண்ணியாக இருந்தாலும் அந்த தண்ணியை பிடிச்சி அந்த 10 கேனில் இருக்கிற தண்ணிகளில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பகுதி கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த சுகரோட இம்ப்ரூவ்மெண்ட்டு அதிகமாக உங்களுக்கு பசியை தூண்டாது. அதே சமயம் ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்து வேலை செய்கிறவங்களா நடந்துட்டு வேலை செய்கிறவங்கள விட உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு சீக்கிரம் செரிமானம் ஆயிரும். அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஆரோக்கியமான தண்ணியை நீங்கள் கேன் தண்ணியில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான பசி ஏற்படாது. வெளியில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஃபுட்டுகளை சாப்பிடணும்னு அந்த அதிகமாக அப்பேசம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த உடம்புல. அந்த நிலை வந்து இது வந்து இந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் நார்மலாக வரக்கூடிய சிறுவாணி தண்ணி, அத்திக்கடவு தண்ணி, இந்த மாதிரி தண்ணிகளை நார்மலாக குடிச்சு வச்சு அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கக்கூடிய கேன் தண்ணிகளோட கலந்து நீங்கள் குடிச்சு பாருங்கள்.
உங்களுக்கு அன்னத்தன்னைக்கு அதிகப்படியான பசி இருக்காது, மன நிறைவு இருக்கும், வயிறு எப்போ ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், வயிறு சார்ந்த எந்த தொந்தரவும் இல்லாத மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிற கேட்குறதுக்கு சில விஷயங்கள், எத்தனையோ விஷயங்கள் முட்டாள்தனம்னு சொன்னது தான் இன்றைக்கி நம்ம கையில் எடுத்துகிட்டு நடக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். வெள்ளை சர்க்கரையை வந்து நீங்கள் சாப்பிடாம சாதாரணமாக ஒரு பால் குடிச்சிட்டோ அல்லது ஒரு காஃபி குடிச்சிட்டோ அன்னத்தன்னைக்கு நீங்கள் ஃபுட் எடுத்துக்கங்க. ஃபுட்டே எடுத்தாலும் நார்மல் தண்ணியில், அந்த கேன் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி அத்திக்கடவு தண்ணி, சிறுவாணி தண்ணியெல்லாம் கலந்த தண்ணியை கொஞ்சம் அந்த கேன் தண்ணியில் கலந்து வச்சுட்டு நீங்கள் குடிங்க. உங்களுடைய என்ன சொல்கிறது, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்தன்மை மென்மேலும் வளர்கிறத உங்களால் உணர முடியும். நீங்கள் ரொம்ப பிரிஸ்காக ஃபீல் பண்ணுறதையும் உணர முடியும். ஹைப்பர் டென்ஷனை கூட இந்த தண்ணி நிறையா விதத்தில் ஏற்படுத்துது. அது குறையிறதுக்கான வழியை நாம் தான் தேடி சில விஷயங்களை அனுபவிச்சுக்கணும். நிச்சயமாக உங்களுக்கு இது நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுத்ததுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.